ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நார்மல் டே ரொட்டீன் விலாக் தான். ஸோ ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி லாஸ்ட்டாக வந்து ஒரு நோ குக்கிங் டே விலாக் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ளே வந்து காலையில் மாவாட்டி வச்சுருக்கேன் இட்லிக்கும் தோசைக்கும். ஸோ அது உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு டீ போட்டுட்டு அப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். வீட்டெல்லாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம டீ போடும்போது பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டீ தூள் போட்டோன்னா அந்த டிக்காஷன் வந்து நல்லா இறங்காது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி டீ போடுவோன்னா, தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி டீ தூள் போட்டு அது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் பால் ஊற்றினோன்னா அந்த டிக்காஷன் நல்லா இறங்கியிருக்கும். நம்ம ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 2-3 கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போ ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் போடுறேன் டீ. அதனால் வந்து ஒரு கப் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 o'clock வந்து சுதீக்ஷாவுக்கு தைக்வாண்டோ கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ரெடி பண்ணணும் இன்னும். குழந்தைங்களுக்கும் பால் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் நின்றுருக்கு. அதனால் அந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்லாம் கொஞ்சம் ஸ்னோ இருந்தது. ரொம்ப கம்மியான ஸ்னோ தான், பட் ரொம்ப ஃப்ரீசிங் ரெயின் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுது. அதனால் இப்போ மழை அந்த இதுனோடனே நமக்கு பஜ்ஜி தானே ஞாபகம் வரும். சரி, உடனே பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பஜ்ஜி மாவுக்கு வந்து நான் ஒரு 1.5 கப் அளவு கடலை மாவு போட்டிருக்கேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். ஸோ கடல் மாவு நிறைய ஜாஸ்தியாக தானே போடணும், அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறமா மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகம், அப்புறமா வந்து கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அதை பண்ணிடுங்க. மிச்சம் இருந்தால் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த வாழைக்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி சீச்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 5 ஆயிடுச்சு. ஸோ சுதீக்ஷா கிளாஸ் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க மேடம். நம்ம இந்த பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் சரியாக காயாமல் நம்ம போட்டோன்னா வந்து சரியாக நமக்கு அந்த புஷ்ஷுன்னு வராது. பஜ்ஜி ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பூரிக்கெலாம் காய வைப்போம்ல, அது மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு உடனே நம்ம திருப்பிடலாம். ஸோ வாழைக்காய் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு குக் ஆயிரும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம எதுவும் சோடா உப்பு எதுவும் கூட நம்ம யூஸ் பண்ணல. பட் நம்ம நார்மலாக ஒரு 4-5 திங்ஸ் தான் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணோம். மாவு ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இது வெளியில் எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பஜ்ஜி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கவனி அரிசி வந்து வேக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4-5 hours ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம். வந்து இங்கே எல்லா இந்தியன் கிராசரிலையும் கிடைக்குது ரெட் ரைஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு இதில் வந்து வெல்லம், தேங்காய் பூ, அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இதோட ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து லக்ஷ்மி பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். போய் செக் பண்ணிக்கோங்க.
இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நானும் கீதிகாவும் மட்டும் போகலான்னு இருக்கோம். கொஞ்சம் நேரம் போய் கீதிகாவை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு. இப்போ பஜ்ஜிக்காக தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன், அதுதான் தாளிச்சிட்ருக்கேன். ஸோ இதையே வந்து டின்னருக்கும் இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இப்போ தான் பஜ்ஜி சாப்பிட்றாங்க, ஸோ அதுவே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால என் நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே அரைச்சிட்டேன். ஹலோ மேடம், இந்தாங்க பஜ்ஜி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பணும்ல, வேகமாக கிளம்பணும்ல. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறியா? சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. சட்னி வேணுமாடா? கீதுக்கம்மா சட்னி வேணுமா? ஓகே, எடுத்துகிட்டு வராம்மா. இப்போ நானும் இந்த ரைஸை சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக செஞ்சேன், அவங்களுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. நம்ம கிளம்பலாமா கீதிகா? ஓகே, லெட்ஸ் கோ. ஜாக்கெட் தானே போட்டிருக்கீங்க நீங்கள்? நான் கீழே இருக்க, அம்மா எடுத்துக்கிறேன். கீழே போங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். சுதீக்ஷா மேடம் வந்து தைக்குவாண்டோ போயிட்டு வந்துட்டாங்க. என்னடா பண்ணீங்க வந்துட்டு? கிளாஸ் முடிச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? நம்ம என்ன பண்ணோம் கீதிகா? விளாண்டோம்ல. அக்காட்ட சொன்னியா என்ன பண்ணோன்னு? யார் கூட விளாண்ட சொல்லு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக வந்து 8 o'clock கிச்சன் க்ளோஸ் பண்ணிடுவோம், 7 சாப்பிட்ருவோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மாவு வந்து காலையில் ஆட்டி வச்சுருந்தேன், நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன். வீக் டேஸில் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ஸ்டோரி படிப்பாங்க குழந்தைங்க. அப்புறமா வந்து ஒரு 9 o'clockலாம் தூங்க வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலையில் வந்து 8 o'clock சுதீக்ஷாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். அதனால் காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால வேகமாகவே படுத்துருவோம். வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக லேட்டாக தூங்கிக்கலாம், லேட்டாக சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸுன்றதுனால கொஞ்சம் வீக் டேஸ்லேயுமே 9 o'clock தூங்குகிறோம். இல்லாட்டி வந்து இன்னுமே வேகமாக குழந்தைங்கள தூங்க வச்சுருவோம். ஏன்னா வந்து மார்னிங் வந்து 7 o'clock வந்து சுதீக்ஷாவுக்கு வந்து பஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அவங்கள எழுப்பி விட்டு காலையில் கிளப்பணும். ஸோ காலையில் தூக்கம் பத்தாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட வச்சு வேகமாகவே தூங்க வச்சுருவோம். இப்போ ஆல்ரெடி தேங்காய் சட்னி நான் அரைச்சி வச்சுருந்தேன்ல, ஸோ அதுவும் பொடியும் வச்சு நைட் டின்னர் முடிச்சாச்சு. இப்போ வந்து 2 பேரும் மாடிக்கு போயிட்டாங்க. மேலே வந்து ரூமில் உட்காந்து ஸ்டோரி படிச்சுட்ருக்காங்க. நான் வந்து கிச்சன் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு முடித்தாதான் இன்னையோட ரொட்டீன் முடியும். மேக்ஸிமம் வந்து எப்போவுமே நைட்டு ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். சப்போஸ் எனக்கு முடியலாட்டியும் ஹஸ்பண்ட் வந்து இந்த பாத்திரம்லாம் டிஷ் வாஷர் போட்டுருவாங்க. ஸோ அதனால் பாத்திரம் வந்து சிங்கில் வைக்கிற பழக்கமே இல்லை. மற்றது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப் எல்லாம் வந்து தொடச்சிட்டேன். ஸோ டிஷ் வாஷர் ஆன் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதாங்க, எங்களோட இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய் குட் மார்னிங் கீதிகா பாப்பா. அழகு சொல்லணும். இது இங்கே எந்திரிச்சிட்டிங்களா உங்கள் அம்முளுக்குட்டி? அழகுடி அம்மாடி கொட்டாய் கறி. இது கொட்டாய் விடுது, கொட்டாய் கறி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.